ஹாய் ஆல் எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி இந்த ரெசிபி தான் செஞ்சு கொடுத்தேன். நிறையா பார்த்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோ வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இது கொடுங்க அப்படின்ட்டு. நானும் எங்கள் பாப்பாவுக்கு இதை தான் கொடுக்குறேன், அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த அவல் வந்து தூசி இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 பொருள் மட்டும்தான் போதும். அவல் வந்து ஒரு பேன் வச்சு தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையே தனியாக வறுத்தெடுத்துக்கோங்க. நான் வந்து ஒட்டுக்காக கொட்டிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப கருகு விட்டுறாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி இருந்தால் போதும். அவல் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடையணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்திட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி. இது வந்து ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ட்ராவல் டைமில் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. உங்கள் குழந்தைக்கே கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். சுடு தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி விடாமல். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவல்றனால அந்த தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொடுங்க. நல்லா இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ எப்பயுமே பாப்பாவுக்கு கொடுக்குறப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். அதனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பாப்பா டோரா புஜ்ஜி பார்த்துட்டு இருந்தா. டோரானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். டோராவை பார்த்தாலே ரொம்ப சிரிப்பு வந்துடும் அவளுக்கு. அப்புறம் அந்த கொடுத்தோன்னையும் அவளும் ரசித்து சாப்பிட்டா. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.